ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வெஜிடேரியன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புளி குழம்பு, அதாவது புளியோதரை, புளி சாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ரஞ்சித் ராகுல் அப்படின்றவங்க புளிக்குழம்பு ரெசிபி வீடியோ போட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போது புளிக்குழம்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது புளியோதரை குழம்பு, கட்டு சொத்து குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட்டு சிம்பிள் இல்லை, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு 2 பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துகிட்டு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். புளி நல்லா ஊறி வந்திருக்கு. ஊறின புளியை நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. கரைச்ச புளியை நல்லா வடிகட்டிட்டு மறுபடியும் அதுலேயே தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சிட்டு புளி இல்லாமல் புளி தண்ணியை மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்படி கையால் வடித்து எடுக்க முடியல அப்படின்னா ஸ்ட்ரெயினர் வச்சும் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்பு நம்ம மண் பாத்திரத்தில் செய்யும்போது இன்னும் சுவையாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே 3/4 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் கூடவே நார்மல் சைஸில் 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 10லேருந்து 12 பல் தான் சேர்த்துருப்பேன். ஆனால் பெரிய சைஸு பூண்டு அப்படின்றதுனால அப்படி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் கூடவே 3 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே 6 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வறுத்த வேர்க்கடலையை 40லேருந்து 50 கிராம் எடுத்து அது தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை அப்படின்றதுனால ரொம்ப ஃப்ரை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக ஃப்ரை ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை அப்படியே வடித்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்புல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் அதை அப்படியே குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கலரி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு, எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் அடுப்பை அணைச்சிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கரண்டியில் குழம்பு எடுக்கும்போது எண்ணெய் நல்லா தெளிஞ்சு தனியாக வரும். இந்த குழம்ப வடித்து சாதத்தில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணின மல்லித்தழையை சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம். நல்ல சுவையான புளி சாதம், புளியோதரை சாதம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.